திருச்சிற்றம்பலம். தென்னாருடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி. அண்ணாமலையம் மன்னா போற்றி, கண்ணாரமுதக் கடலே போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. குவளைக் கண்ணி கூரன் காண்க, அவளும் தானும் உடனே காண்க. நற்றுணையாவது நமச்சிவாயவே. அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பதும் கேட்டுக்கொண்டிருப்பதும் சிவனடியே சீரான வாழ்வு தரும் என்ற டெலிகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு சிவபெருமானின் தனிப்பெரும் கருணையினாலே 12 திருமுறைகளை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையிலே இன்று அப்பர் சுவாமி 6ஆம் திருமுறையான திருத்தாண்டகத்தை பாராயணம் செய்ய உள்ளோம். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டுள்ள அனைத்து அடியார் பெருமக்களுடைய திருவடிகளையும் மனமொழிமைகளால் வணங்கி வருக வருக என வரவேற்கிறோம். இந்த நிகழ்ச்சியை வழிநடத்த ராஜாய் அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். அனைத்து அடியார் பெருமக்களுக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன், வாழ்க எல்லா வளமும் பெற்று வாழ்க பல்லாண்டு. சிவாயம். முதலில் நால்வர் பெருமக்கள் துதி. ஊழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கழல் போற்றி, ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்தபிரான் அடி போற்றி, வாழி திருநாவலூர் வன்தொண்டர் பதம் போற்றி, ஊழிமலி திருவாத ஊரார் திருத்தாள் போற்றி. திருமுறை ஆசிரியர்கள் 27 பேர் துதி. திருஞான சம்பந்தர், நாவரசர், சுந்தரர், திருவாத ஊரார் மற்றை, திருமாளிகை தேவர் சேந்தனார், கருவூரர் தெள்ளு பூந்துருத்தி நம்பி, வருஞான கண்டராதித்தர் வேணாட்டடிகள் வாய்ந்த திருவாலி அமுதர், மருவு புருடோத்தமர் சேதிராயர் மூலர் மண்ணு திரு ஆலவாயார், ஒரு காரை காலம்மை ஐயடிகள் சேரமான் ஒளிர்கீரர் கல்லாடனார், ஒன் கபிலர் பரணர் மெய்யுணர் இளம்பெருமானோடு ஓங்கும் அதிரா அடிகளார், திருமேவு பட்டினத்து அடிகளோடு நம்பியாண்டார் நம்பி சேக்கிழாரும் சிவநெறி திருமுறைகள் 12 அருள் செய்த தெய்வீக தன்மையோரே. பெரிய புராண பாடலில் திருநாவுக்கரசர் புராணம் பாடல். அருள் பெருகு தனி கடலும் உலகுக்கெல்லாம் அன்பு செறி கடலுமாம் எனவும் ஓங்கும், பொருள் சமய முதல் செய்வ நெறிதான் பெற்ற, புண்ணிய கண் இரண்டெனவும் புவனம் உய்ய, இருள்கடு உண்டவர் அருளும் உலகம் எல்லாம் ஈன்றால்தான் திருவருளும் எனவும் கூடி, தெருள்களை ஞான கன்றும் அரசும் சென்று செஞ்சடை வானவர் போய் சேர்ந்தார் அன்றே. திருச்சிற்றம்பலம். திருக்கதவம் திறப்பதற்கான பாடல். சிவாய நம. செண்பகவல்லியம்மா வாங்கம்மா. சிவஞான செண்பகவல்லியம்மா. சங்கரையா பொன் திருப்பள்ளி எழுச்சி 6வது பாட்டு. குருசாமி ஐயா வாங்கய்யா. திருக்கதவம் திறப்பதற்கான பாடல் படிங்க. பெருமான் பேரானந்தத்து பிரியாதிருக்க பெற்றீர்கள், அருமால் உற்று பின்னை நீர் அம்மாழுங்கி அரற்றாதே, திருமாமணி சேற்றிரு கதவும் திறந்த போது சிவபுரத்து, திருமாலரியா திருப்புயங்கன் திருத்தாள் சென்று சேர்வோமே,
திருமால் அறியா திருப்புயங்கன் திருத்தாள் சென்று சேர்வோமே. வாயனமன திருப்பள்ளி எழுச்சி. தாமோதரையா படிக்கிறீங்களா? எத்தனாவது பாடல்? 6வது பாட்டு படிங்கய்யா. 6வது பாட்டு நன்றிங்க. சரி. பப்பர வீட்டிருந்து உணரும் நின்னடியார் அந்தனை வந்தறுத்தார் அவர் பலரும் மைப்புரு கண்ணியர் மானிடத்தியல்பின் வணங்குகின்றார் அணங்கின் மணவாளா செப்புரு கமலங்கள் மலரும் தன் வையல் சூழ் திருப்பெருந்துறை ஊரை சிவபெருமானே இப்பிறப்பருத்தமை ஆண்டருள் புரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. இப்பிறப்பருத்தமை ஆண்டருள் புரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. ஐயா வாங்க ஐயா. நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அடியார்கள் மக்களே, திருநறிய தமிழோசையில இன்றைக்கு நமக்கு 240வது நாளாக 6ஆம் திருமுறையில 52வது பதிகம் திருவீழிமிழலை திருத்தாண்டகம் பொதுப்பண் என்று எந்த நேரமும் அரிகாம்பு ராகத்திலே பாடக்கூடியது. காவிரி கரையிலே 61வது தலமாக மயிலாடுதுறை பேரளம் பாதையிலே உள்ளது. பெருமான் வீழி அழகர், அம்பாள் அழகுமுலை அம்மை. இதற்கான பெரிய புராண பாடல் 262 காலம் தவறு தீர்ந்தெங்கும். ஐயா 262. சரி, நன்றி. காலம் தவறு தீர்ந்தெங்கும் கலிவான் பொழிந்த புனல் கலந்து ஞாலம் எல்லாம் குளிர் தூங்கி உணவு பெருகி நலம் சிறப்ப மூல அன்பர் இருவர்களும் மொழி மாலைகளும் பல சாத்தி நீலகண்டர் உரைப்பதிகள் பிறவும் வணங்க நினைவுற்றார். திருவேமேடை பஞ்சம் திருந்த பிறகு பெருமானுடைய அருளுக்கு நன்றி செலுத்துமாறு அருளிய திருப்பதிகங்கள்ல இதுவும் ஒன்று என்று சொல்லுவார்கள். இதுக்கு முன்னாடியும் ஒரு பதிகம் படித்தோம். இது 2வது பதிகம் திருவேமேடையில. சிற்றம்பலம் கண்ணவன் காண் கண்ணொளி சேரு காட்சி கந்துருவம் பாட்டிசையில் காட்டுகின்ற பண்ணவன் காண் பண்ணவற்றின் திரளானான் காண் பழமாகி சுவையாகி பயக்கின்றான் பயக்கின்றான் காண் மன்னவன் காண் தீயவன் காண் நீரவன் காண் வந்தலைக்கும் மாருதன் காண் மழை மேகம் சேர் விண்ணவன் காண் விண்ணவர்க்கு மேலானான் காண் விண்ணிழி தன் வீழி மிழலையானே விண்ணிழி தன் வீழி மிழலையானே. அந்த விமானம் விண்ணிழி விமானம்னு சொல்லுவாங்க. அங்க இருக்கிற பெருமானை போய் கண்டவுடனே அவர் கண்ணவன் பண்ணவன் மன்னவன் விண்ணவன் என்று பாடுகிறார். வாழ்க வாழ்க. அடுத்து 2வது பாட்டு ஆரை படுகரம்பி. வாங்க ஸ்ரீதேவியா வாங்க. பெரிய ஐயா வீடியோ ஆன் பண்ணல பாருங்க ஐயா. சிவாய நமங்க ஐயா.
திருச்சிற்றம்பலம். எந்த ஆலை படுகரும்பின் சாறு போல அன்னிக்கும் மஞ்சளுத்தின் ஆமத்தான்கான் சீலம் உடையடியார் சிந்தையான்கான் திரிபுரமூன்றெறிபடுத்த சிலையினான்கான் பாலினோடு தயிர் நறுநெய்யாடினான்கான் பண்டரங்க வேடன்கான் பழி தேர்வான்கான் வேலை வீடம் முண்ட மிடற்றினான்கான் விண்ணிலி தன் வீழி மீழலையனே விண்ணிலி தன் வீழி மீழலையனே. திருச்சிற்றம்பலம். நன்றி ஐயா. சீலமுடை அடியார் சிந்தையான்கான். யாரும் நெறியா பெருமானை வணங்குறாரோ அவருடைய சிந்தையில இருக்கிறான். நம்மளாம் காலையில இருந்து திருமுறை ஓசை படிக்கிற சீலமுடையவர்களாக திகழ்கிறோம். அதனால பெருமான் நம்முடைய சிந்தையிலும் இருக்கிறான் என்ற வகையில அமைந்த பாடல். வாழ்க வாழ்க. அடுத்து மூன்றாவது பாட்டு தன்மை தன்மையோடு வெம்மை. மூன்றாவது நடராஜ ஐயா வாங்க. 63 தானே? 6ல 52. 6ஆம் திருமணம் 52வது பாருங்கய்யா. 6:52. நன்றிங்க ஐயா. சிவாயன். திருச்சிற்றம்பலம். தன்மையோடு வெம்மையதா ஆனாயினான்கான் தன்மையோடு வெம்மை தானாயினான்கான் சக்கரம் புட்பாகர் கருள் செய்தான்கான் கண்ணுமொரு மூன்றுடைய காபாலிகான் காமனுடல் வேவித்த கண்ணீனான்கான் என்னில் சமன் தீர்த்தென்னை ஆட்கொண்டான்கான் இருவர்க்கு எரியாயரு அருளினான்கான் விண்ணவர்கள் போற்ற இருக்கின்றான்கான் விண்ணிழிதன் வீழி மிழலையானே விண்ணிழிதன் வீழி மிழலையானே. நன்றிங்க ஐயா. காமனுடல் வேவுவித்த கண்ணினான்கான் என்று நம்முடைய ஆசைகளை எல்லாம் மறுத்து அன்பு சேர்க்கிற பெருமானாக இருக்கிறான் என்ற வகையில அமைந்த பாடல். வாழ்க. சாதி செய்த சங்க குழையினான்கான். வாங்க சங்கர் ஐயா வாங்க. வந்தவாசி செண்பகொல்லியம் வாங்க. வந்தவாசி செண்பகொல்லியம். அடுத்த பாடல் படிக்கிறேங்க. காதி சேர்ந்த சங்க குழை நான் கான் கனக மலையனைய காட்சியான் கான் வாதி சேர்ந்த மாதம் சோதியான் கான் வல்லனே வெள்ளைற்றா பரணத்தான் கான் ஆதியன்கான் அண்டத்து கப்பலான் கான் ஐந்தலை மாநாகம் நானாக்கி நான் கான் வேதியன் கான் வேத விதி காட்டினான் கான் விண்ணிழிதன் வீழி மிழலையானே விண்ணிழிதன் வீழி மிழலையானே. திருச்சிற்றம்பலம். வேதியன்கான் வேத விதி காட்டினான் கான் என்று வேதியன் என்பது அவன் ஓதுகிற அந்த நான்மறை, அந்த நான்மறையை ஓதுகிற விதியை காட்டுகிறான் என்று சொல்கிற மாதிரி அமைந்த பாடல். வாழ்க வாழ்க. நெய்யினோடு பால் இளநீர் ஆடினான்கான். வாங்க முனுசாமி ஐயா வாங்க. நெய்யினோடு பாலில நீராடினான்கான் நெய்யினோடு பாலில நீராடினான்கான்
நித்த மணவாளனென நிற்கின்றான் கான் கையின் மழுவாளோடு மானேந்தி நான் கான் கையின் மழுவாளோடு மானேந்தி நான் கான் காலனுயர் காலர் கழிவித்தான் கான் செய்ய திருமேனி வெண்ணீட்டு செய்ய திருமேனி வெண்ணீட்டான் கான் செஞ்சட மேல் வெண்மதியும் சேர்த்தி நான் கான் வெய்ய கனல் விளையாட்டிடை நான் வெய்ய கனல் விளையாட்டாடி நான் கான் விண்ணிழி தன் வீழி மிழலையானே விண்ணிழி தன் வீழி மிழலையானே. நம்ம நன்றி ஐயா. வாழ்க வாழ்க. நித்த மணாளன் நிற்கின்றான் கான் என்று சொல்கிற போது திருவாசகத்துல அந்த பாட்டு வரும். நித்த மணாளர் நிரம்பழகியர் சித்த திருப்பரால் அன்னே என்னும் சித்த திருப்பவர் தென்னன் பெருந்துரை அத்தர் ஆனந்தரால் அன்னே என்னும் என்ற திருவாசக பாடலை நினைவுபடுத்துகிற பாடல். வாழ்க வாழ்க. கண் துஞ்சும் கருநடுவான். ஐயா அடியேன் பாட்டுங்களா ஐயா? பாடு. திருச்சிற்றம்பலம். அனைத்து அடியார் திருடிகளுக்கும் திருச்சிற்றம்பலம். கண் துஞ்சும் கடுநெடுமால் ஆழி வேண்டி கண்ணிடந்து சூட்ட கண்டு அருளுவான் கான் வண்டுண்ணும் அதற்கொன்றை வன்னி மத்தம் வான்கங்கை சடை கரந்த மாதேவன் கான் பன்தங்கு மொழிமடவால் பாகத்தான் கான் பரமன் கான் பரமேட்டி ஆயினான் கான் வெண்திங்கள் அரவோடு வெண்சடை வைத்தான் கான் விண்யிழி தன் வீழி மிழலை யானே வெண்திங்கள் அரவோடு செஞ்சடை வைத்தான் கான் விண்யிழி தன் திருவி மிழலை யானே. திருச்சிற்றம்பலம். பண் தங்கு மொழிமடவாள் பாகத்தான் சொன்னோடனே அவர் திருமுறை காட்டுல அந்த பாடின பாட்டு பண்ணினேர் மொழியாள் உமை பங்கரோ மண்ணினால் மலம் செய் மறைக்காடரோ கண்ணினால் உமை காணக்கதவினை சின்னமாக திறந்தருள் செய்மின் என்ற பாட்டு நினைவர மாதிரி அமைந்த பாடல். வாழ்க வாழ்க. கற்பொலி தோல் தலந்தரனே. ஐயா ஐயா இருக்காருங்க ஐயா. ஞானப்பிரகாசம் ஐயா. சிவா திருச்சிற்றம்பலம். கல்பொலி தோல் சலந்தரனை பிளந்த ஆழி கருமாலுக்கு அருள் செய்த கருணை யான் கான் வில் பொலி தோல் விசையின் வலி தேய்வித்தான் கான் வேடுவனாய் போர் பொருது காட்டி நான் கான் தற்பரமாய் நின்கின்றான் கான் சதாசிவன் கான் தன் ஒப்பார் இல்லாதான் கான் வெற்பரையன் பாவை விருப்பு உளான் கான் விண்ணிழித்தன் வீழி மிழலை யானே. திருச்சிற்றம்பலம். வெற்பரையன் பாவை விருப்புலான் காணது அந்த மலைமகளை ஒரு பாகம் வைத்தல் என்ற வகையிலே அமைந்த பாடல். வாழ்க வாழ்க. ஐயா நம்ம கணபதி ஐயா நேற்று சொன்னாரியா அப்படி நான் காலங்காத்தால வந்துடுறேன் எனக்கு கூப்பிடவே இல்லை அப்படின்னு பண்ணாரியா. பேரு இருக்கா பாருங்கயா. நேத்து கூட படிச்சாருங்களா? நேத்து படிச்சாரு. சரி சரி. அவரு நான் காலகாலத்துல வந்துடுவேன் முதல்ல என் பேர் எப்ப என்ன கூப்பிடுங்க அப்படின்னு. அப்படியா? சரி சரி. அதாவது வாழ்த்து பள்ளி அடிச்சு பொன்னுசெல்லாம் படிக்கலாம்னா அவர் லேட் ஆயிடுது. நேற்று கூட அவர் பேர் குறிச்சு வச்சிருந்தேன் பொன்னூசலுக்கு. அதனால இந்த இடம் கூப்பிடுறேன் ஐயா. பொன்னூசல் அவர் படிக்க சொல்லலாம். பொன்னூசல் படிக்க சொல்லலாம். வாங்க முனுசாமி ஐயா வாங்க. பாடுங்க ஐயா. அடியன் பாடுங்க படிச்சாங்க. அப்புறம் தான் அந்த ஞானப்பிரகாசம் வழியா படிச்சாங்க. தாமோதர ஐயா வாங்க. அடுத்தது கணபதி ஐயா. திருச்சிற்றம்பலம். மெய்த்தவன் கான் மெய்த்தவத்தில் நிற்பார்க்கெல்லாம் விருப்பிலா இருப்பு மன வினையர்க்கென்றும்
பொய்த்தவன் கான் புத்தன் மறவாதோடி எரிசல்லி புது மலர்கள் ஆக்கினான் கான் உய்த்தவன் கான் உயர்கதிக்கே உள்கினாரே உலகனைத்தும் ஒளித்தளித்து துய்ய செய்யும் வித்தகன் கான் வித்தகர் தாம் விரும்பி ஏத்தும் விண்ணிழி தன் வீழி மிழலையானே வித்தகன் கான் வித்தர் தாம் விரும்பி ஏத்தும் விண்ணிழி தன் வீழி மிழலையானே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. இறைவன் ஒருவன் இருக்கிறானா மெய்யா பொய்யா அப்படின்னா அதுக்கு பதில் சொல்றாரு நம்முடைய அப்பர் பெருமான். மெய்த்தவன் கான் மெய்த்தவத்தின் நெற்பார்க்கெல்லாம் விருப்பிலா இருப்புமன வினையற்கென்றும் பொய்த்தவன் கான். யார் அவனை விரும்புகிறாளோ அவனுக்கு மெய்யா இருக்கிறான், விரும்பாதவர்களுக்கு அவன் பொய்யாக இருக்கிறான்னு அப்பர் சாமி பதில் சொல்ற மாதிரி அமைந்த பாடல். வாழ்க வாழ்க. பெருமானை விரும்பினால் அவன் இருக்கிறான், பெருமானை விரும்பினால் இல்லை. அதனால உண்டா இல்லையான்னு கேள்வி கேட்டா அது உங்களுடைய விருப்பத்தை பெற்றதுன்னு அப்பர் சாமி பதில் சொல்ற. வாழ்க வாழ்க. சந்திரனை திருவடியால் தளர்வித்தான்கார். சிவா திருச்சிற்றம்பலம். அடியார் பெருமக்கள் பாதபூஜ்யம் சமர்ப்பியாமி. அடியார் பெருமக்களே நானாவித பரிமளம் மந்திர சந்தன பத்த புஷ்பாஞ்சலி சமர்ப்பியாமி. அடியார் பெருமக்கள் பாதபூஜ்யம் சமர்ப்ப ரூபதீபம் அக்ராமி நீராஞ்சனம் சமர்ப்பியாமி. சிவா சிவா. அடியார் பெருமக்களே வாழ்க. சிவா சிவா. திருச்சிற்றம்பலம். சந்திரனை திருவடியார் தலைவிட்டான்க சக்கரையும் முனித்தின் தலை கொண்டான்க இந்திரனை தோல் உரிவித்தருள் செய்தன்க ஈசன்கண் நினைவார்க்கெல்லாம் மதியமும் பொருளுமாயினான்க மாலுடையன் மேல் உடுகீழ் அறியவண்ணோ வெந்தரலின் வீதுழராய் ஓங்கினான் விண்ணிழை விண்ணிழன் வீழி வெள்ளையானே மாலுடையன் மேலுகீழ் அறியவண்ணோ வெந்தழலின் வீதுழர ஓங்கினான் விண்ணிழன் வீழி வெள்ளையானே வீழி வெள்ளையானே. சிவாத்தை சிற்றவனம். நன்றி ஐயா. வணக்கம் வணக்கம். வாழ்க வாழ்க. அத கமலனான் முகனும் கார்முகில் நிறத்து கண்ணனும் நண்ணுதற்கரிய விமலனே எமக்கு வெளிப்படா என்ன வியந்தழல் வெளிப்பட்ட எந்தாய் என்று மணிவாசக பெருமான் பாடுகிற அந்த பாடலுக்கு ஏற்ற மாதிரி மாலோடு அயன் மேலொடு கீழ் அறியாவண்ணம் பெந்தழலின் விரிசுடராய் ஓங்கினான் கான் என்று அப்பர் பெருமான் பாடுகிறார். வாழ்க வாழ்க. அடுத்து ஈங்கை ஈங்கை பேர் ஈமவனத்தான் இருக்கின்றான் கான். ஈமவனத்து லலிதா பாலசுந்தரம். ஐயா. ஆமா. ஈங்கை பேரிமவன திருக்கின்றான்கான் எம்மான்கான் கைமாவின உரிப்போர்த்தான்கான் ஓங்கு மலை கரையன்றன் பாவையோடும் ஒருவாய் நின்றான்கான் ஓங்கரான்கான் கோங்கு மலர் கொன்றையந்தார் கன்னியன்கான் கொல்லேறு வெல்கொடி மேற்கூட்டினான்கான் வேங்கை வரி புலித்தோல் மேலாடையான்கான் பின்னிழை தன் விழி மிழையானே. திருச்சிற்றம்பலம் ஐயா. நன்றி ஐயா. வாழ்க வாழ்க. அவன்
அம்மா அம்மா பாடுவது அப்படியே கிரணம் தர்ஷனம் பாடுற மாதிரியே இருக்குது இந்த குரல். வாழ்க வாழ்க. ஓருருவாய் நின்றான் காண் ஓங்காரன் காண். அவன் உருவம் ஓங்கார உருவம். ஓங்காரமேனல் திருவாசி உற்றதனில் நெங்கா எழுத்தே நிறை சுடராம் ஆங்காரமற்றார் அறிவரு அணியம்பலத்தானாடல் இது பெற்றார் பிறப்பற்றார் பின்என்ற உண்மை விளக்க பாடலை நினைவுபடுத்துற மாதிரி ஓருருவாய் நின்றான் காண் ஓங்காரன் காண். அந்த பாடலாம் ஐயா சிவனேசனையா விளக்கம் சொல்லுவார் உண்மை விளக்கத்துல. வாழ்க வாழ்க. அடுத்து மானேறு கரதலம் உடையார். அடுத்து இது 52 முடிஞ்சிச்சு. அடுத்து 53 அதுவும் திருவிழிமலை பதிகமாக இருக்கிறது. திருத்தாண்டகம் பொது பண்ணாக எந்நேரமும் அரிகாம்பதி ராகத்திலே பாடக்கூடியது. காவிரியினுடைய தென்கரையிலே 61வது தலமாக மயிலாடுதுறை பேரளம் பாதையிலே அமைந்துள்ளது. பெருமான் வீழியழகர், அம்பாள் அழகுமலை அம்மை. இதற்கும் பெரிய பாட்டு அதே பாட்டு 262 காலம் தவறு தீர்ந்தெங்கும். ஐயா படிக்கிறேன். காலம் தவறு தீர்ந்து எங்கும் கலிவாள் பொழிந்தனல் கலந்து ஞாலம் எல்லாம் குளிர் தூங்கி உணவு பெருகி நலம் சிறப்ப மூல அன்பர் இருவர்களும் மொழி மாலைகளும் பல சாத்தி நீலகண்டர் உரைபதிகள் பிறவும் வணங்க நினைவுற்றார். மூல அன்பர்கள் இருவர் என்று சொல்லி நமக்கு மூலமாக தந்த சைவத்தினுடைய திருமுறைகளுக்கு உரிய மூலமாக இருப்பது யாரு? திருஞான சம்பந்தரும் திருநாவுக்கரசரும். அதனாலதான் நம்ம காலையில இருந்து அந்த முதல் இது 27 ஆசிரியர் படிக்க சொல்ல அவர்கள் தான் முதல்ல வச்சு பாடுறோம். காலாட்சியில பார்த்தா அவர்கள் பிந்தையவர்களாக இருக்கலாம். அதுக்கு முன்னாடி திருமூலர் இருந்தார், காரைக்காலம் இருந்தார், அப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனாலும் திருமுறை நெறியிலே மூல அன்பர்களாக இருப்பவர் திருஞான சம்பந்தரும் திருநாவுக்கரசரும். அதனால அதை நினைவுபடுத்துற மாதிரி சேக்கிழார் பாடியிருக்கிறார். மூல அன்பர் இருவர்களும் மொழிமாலைகளும் பல சாத்தி. ஏன்னா அவர்களை வச்சுதான் திருமுறைகளை எடுத்து தேவாரத்தை தொகுத்து அவருடைய திருமுறை தான் முதல் 3, அப்புறம் ஒரு 3, 6 திருமுறைகளாக நம்பி ஆண்டார் வகுத்து விட்டு அதற்கு பிறகுதான் மற்ற திருமுறைகளாம் ஞான நம்பி ஆண்டார் நம்பி வகுத்தார். அப்படித்தான் பொல்லா பிள்ளையார் அவருக்கு உணர்த்தினார் என்ற வகையிலே அவர்களை மூல அன்பர்களாக கருதுவார்கள். வாழ்க வாழ்க. மானேரு கர ஐயா பாண்டனுங்க லலிதாக்கப்பட்ட பாலசுந்தர ஐயா இருப்பாங்களா? பாலசுந்தர ஐயா பாட்டம். ஏன்னா அம்மா பாண்ட ஐயா பாட்டம். சரி. திருச்சிற்றம்பலம். மானேறு சரமுடைய வரதர் போலும் மால்வரை கால் வளைவில்லா வளைத்தார் போலும் கானேறு கரிகதர உரித்தார் போலும் கட்டங்கொடி துடிகை கொண்டார் போலும் தேனேறு திருவிதழி தாரார் போலும் திருவிழி மிளையளை அமர் செல்வர் போலும் திருவிழி மிழலையமர் செல்வர் போலும் ஆனேறு தேரும் அழகர் பேரும் போலும் அடியேனை ஆளுடைய அடிகள் தாமே ஆனேற தேரும் அழகர் போலும் அடியேனை ஆளுடைய அடிகள் தாமே. திருச்சிற்றம்பலம். சிவாய நம. வாழ்க வாழ்க. இந்த பதிகத்தினுடைய எல்லா பாடல்களும் அவர் சொல்கிற சொல்லு அடியேனை ஆளுடைய அடிகள் தாமே. ஏன்னா பஞ்ச காலத்துல அவருக்கு அந்த பொற்காசு கொடுத்தார் அல்லவா? அதனால அடியேனை ஆளுடைய அடிகள் தாமே என்று அந்த காலம் தவறு தீர்ந்த பிறகு பெருமானுக்கு நன்றி சொல்கிற மாதிரி பல பதிகங்களை 2 பேரும் பாடினாங்க. அதுல இதுவும் ஒரு பதிகம். அதுல இந்த பாட்டுல அடியேனை ஆளுடைய அடிகள் தாமேன்னு பெருமானுக்கு நன்றி செலுத்துகிற பதிகமாக இதை இந்த பதிகங்கள் எல்லாம் அமைத்திருக்கிறார் என்று சொல்ல வேண்டும். வாழ்க வாழ்க.
அடுத்து 2வது பாட்டு. சமரம் மிகு சலந்தரன் போல். படியா நானே படிச்சிருவேன். சரி. திருச்சிற்றம்பலம். சமரமிகு சலந்தரன் போர் வேண்டி நானை சக்கரத்தால் பிளப்பித்த சதுரர் போலும் நமனையொரு கால் குறைத்த நாதர் போலும் நாரணனை இடபாக தடைத்தார் போலும் குமரனையும் மகனாக உடையார் போலும் குளிர்விழி மிழலையர் குழகர் போலும் அமரர்கள் பின் அமுதுண நஞ்சுண்டார் போலும் அடியேனை ஆளுடைய அடிகள் தாமே அமரர்கள் பின் அமுதுண நஞ்சுண்டார் போலும் அடியேனை ஆளுடைய அடிகள் தாமே. இதுல குமரனையும் மகனாக உடையார் போலும் என்று பெருமான் தன்னுடைய ஆற்றலை விநாயகனாகவும் அறிவை குமரனாகவும் வைத்திருக்கிறார் என்று சொல்லுவார்கள். அதனால குமரன் என்பது பெருமானுடைய அறிவின் வடிவம், ஆற்றலின் வடிவம் விநாயகர், அறிவின் வடிவம் முருகர் என்று சொல்லி அந்த அடுத்து உள்ள இன்பமாக சக்தி அவன் அன்பாக இருக்கிறான். அதனால ஆற்றல் என்பது கிரியாசக்தி, அறிவு என்பது ஞான சக்தி, பெருமாட்டி இச்சா சக்தி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மூன்றையும் அறிவாகவும் ஆற்றலாகவும் இன்பாகவும் வைத்த அன்பு பொருளாக சிவமாக அவன் இருக்கிறான் என்ற செய்திகள் எல்லாம் நினைவுபடுத்தும் வகையில குமரனை மகனா உடையார் போலும் என்று சொல்கிறார். வாழ்க வாழ்க வாழ்க. நீரணிந்த திருமேனி. சரஸ்வதி அம்மா அவங்க. சரஸ்வதி. ஓம் நம சிவாய. நீரணிந்த திருமேனி நிமலர் போலும் நேமி நெடுமார் கருளி செய்தார் போலும் ஏரணிந்த கொடியுடையம் இறைவர் போலும் எயின் மூன்றும் எரிச்சார் எய்தார் போலும் வேரணிந்த கோலமுடை வேடர் போலும் வியன் வீழ்மிழலி உரை விகிர்தர் போலும் ஆரணிந்த சடாமவுடன் தழகர் போலும் அடியேனை ஆளும் வடிவம் தாமே ஆரணிந்த சடாமகுடத்தழகர் போலும் அடியேனை ஆளும் வடிவம் தாமே. ஆரணிந்த சடாமகுடத்து அழகர் என்று சொல்லி பெருமாதனை கங்காதரனாக காட்டுகிற பாடல். வாழ்க வாழ்க. அடுத்து கைவேழ முகத்தவனே. திலகவதி அம்மா அவங்க. சிற்றம்பலம். நமசிவாய ஐயா. கைவேழ முகத்தவனை படைத்தார் போலும் கயகரனை அவனார் கொல்வித்தார் போலும் கயாசுரனை அவனார் கொல்வித்தார் போலும் கைவேழ முகத்தவனை படைத்தார் போலும் கயாசுரனை அவனார் கொல்வித்தார் போலும் செய்வேள்வி தக்கனை முன் சிதைத்தார் போலும் திசை முகந்தன் சிரம் ஒன்று சிதைத்தார் போலும் மெய் வேள்வி மூர்த்தி தலை அறுத்தார் போலும் வியன் வீழி மிழலையிடம் கொண்டார் போலும் ஐ வேள்வி ஆரங்கம் ஆனார் போலும் அடியேனையாளுடைய அடிகள் தாமே
அடியேனையாளுடைய அடிகள் தாமே. நன்றிங்க ஐயா. இங்க இந்த பாடல்ல அந்த வேள்வி என்ற சொல்ல 3 இடத்துல பயன்படுத்தி இருக்கிறார். முதல்ல செய்வேள்வி தக்கன் என்று சொல்லி தக்கன் செய்த வேள்வி, அது பெருமானை அவமதிப்பதற்காக செய்யப்பட்ட வேள்வி என்று சொல்லுவார்கள். அதனால அதுக்கு அந்த செய்வேள்வி என்ன பண்ணாங்க, அந்த வீரபதரை கொண்டு அதை அழித்தார்கள் என்று வரலாறு. அதனால அந்த அதுக்கப்புறம் மெய்வேள்வி என்று ஒரு சொல்றாரு. அப்படியா வீரபத்ரன் செய்த அந்த செயலை மெய்வேள்வின்னு சொல்ற ஒரு மரபு உண்டு. அந்த வேள்வியை அந்த கொடுமையை அழித்ததனாலே இப்படிலாம் பல பேர் பல விதமா சொன்னா அது அந்த ஐவேள்வி என்ற ஒரு சொல்லை பயன்படுத்தி ஐவகையான வேள்வி, அதை அடியார்கள் செய்கிற வேள்வி என்று கந்த புராணத்தை அதை பத்தி விரிவா பேசியிருப்பாரு நம்ம இவரு. அந்த ஐவேள்வின்றது எப்படின்னு கேட்டா கண்ப வேள்வி, தவ வேள்வி, சப வேள்வி, தியான வேள்வி, ஞான வேள்வின்னு சொல்லுவாங்க. அதுல இப்ப நம்ம செய்யறது ஞான வேள்வி. இதுக்கான சித்தியார் பாட்டு ஒண்ணு இருக்குது. ஞான நூல் தனை ஓதல், ஓதுவித்தல், நட்பொருளை கேட்பித்தல், தான் கேட்டல், இனமிலா பொருளதனை சிந்தித்தல், இவை அனைத்தும் எழில் ஞான பூசை. அந்த அந்த எழில் ஞான பூசை என்பது கூட ஒரு வேள்விதான். அதனால அதுக்கு ஞான வேள்வின்னு பேரு. இந்த ஞான வேள்வி நம்ம தொடர்ந்து மாட்டு பொங்கலணியில செய்திக்கிறோம். இன்னைக்கு 244 நாளாக இந்த ஞான வேள்வி நடை கொண்டிருக்கிறது. இதுதான் உண்மையான வேள்வி. ஏன்னா அந்த பாட்டு அந்த எழில் ஞான பூசைன்னு சொன்ன அந்த இவரு நம்முடைய சிவஞான அருள் நந்தி சிவம் அடுத்து ஒரு 4 பாட்டு, முதல் 4 பாட்டோட 4 வரியோட அந்த பாட்டு நின்று போல. அந்த பாட்டு 8 வரி. அந்த 8 அந்த ஞான வேள்வியோட நிறுத்தி இல்லாம அடுத்து அவர் சொல்ற செயல் என்னன்னா, ஊனமிலா கன்பங்கள், ஜபம், தபங்கள், தியானம் ஒன்றுக்கொன்று உயரும், இவை ஊட்டுவது போகம், ஆனவையான் மேனான ஞானத்தால் அரணை அர்ச்சிப்பர் வீடு அடைந்தோர்களெல்லாம் என்று ஞான நிலையிலே நின்று வழிபாடுதான் உண்மையான சிவனை அடைவதற்கான வழியை கொடுக்கும். அதனால அந்த ஞானத்தால் அரணை அர்ச்சித்தல் என்பதுதான் உண்மையான வழிபாடு. மற்றெல்லாம் உலக போகங்களை தரும். இது அருளியல் நிலையிலே நமக்கு நன்மையை தரும் என்று சிவஞான சித்தியார்ல அருள் நந்தி சிவம் பாடிய பாடல். ஞான நூல் தனை ஓதல், ஓதுவித்தல், நட்பொருளை கேட்பித்தல், தான் கேட்டல், இனமிலா பொருளதனை சிந்தித்தல், இவை அனைத்தும் எழில் ஞான பூசை. ஊனமிலா கன்பங்கள், ஜபதபங்கள், தியானம் இவை ஒன்றுக்கொன்று உயரும், இவை ஊட்டுவது போகம், ஆனவையான் மேலான ஞானத்தால் அரணை அர்ச்சிப்பர் வீடு அடைந்தோர்கள் எல்லாம் என்று. அதுதான் அந்த அர்ச்சனை பாட்டேயாகும், அதலால் மண்மேல் நம்மை சொற்றமிழ் பாடு என்றார், சுமரை பாடும் வாயார் என்று நம்ம பெருமானே சுந்தரருக்கு உணர்த்தியதா சேர்க்கிறார் பாடுவார. அதுதான் அர்ச்சித்தல் என்று சொல்லி அதை இந்த இடத்துல ஞாபகப்படுத்தார். எல்லாரும் இந்த எழில் ஞான பூசையில முதல் 4 லைன் சொல்லிட்டு அடுத்த 4 லைன்ல விட்டுருவாங்க. அடுத்த 4 லைன்ல தான் அவர் அந்த உண்மை செய்தியை அருள் நந்தி சிவம் நமக்கு வழங்குகிறார். அதெல்லாம் நினைவுபடுத்துற மாதிரி இந்த பாட்டு அந்த குறிப்பை எழுதி வச்சிருக்கேன். அதனால அதை சொல்ல வேண்டிய சூழ்நிலை. இந்த எழுதின தேதி கூட அதில் போட்டு வச்சுக்கிறேன். 27/12/2019 அந்த கற்பகம் புத்தகம் வாங்கி வந்தப்ப அதை படிச்சுட்டு அந்த ஒரு பெரியவரான பாடல் சொல்ல இந்த எழுதியிருக்கேன். அவங்க அந்த பாட்டை குறிப்பிட்டு இருக்காங்க. ஆனா அதுல முதல் 4 வரி மட்டும் குறிப்பிட்டு விட்டாங்க. அடுத்த 4 லைனும் சேர்த்து எழுதி வச்சிருக்கேன். அதனால ஞாபகப்படுத்த வாழ்க வாழ்க. அதனால ஐவேள்வி என்பது நமக்கு எதை குறிக்கும்? கண்ம வேள்வி, தவ வேள்வி, ஜப வேள்வி, தியான வேள்வி, ஞான வேள்வி என்று. கண்மம் என்பது வினைகளால் செய்தல், வழக்கமா செய்யற அந்த கண்ம வேள்வி. அதுக்கப்புறம் ஜப வேள்வி, பெருமானை மனதுக்குள்ளேயே 5 எழுத்தை சபித்தல். அதுக்கப்புறம் பெருமானை தியானித்தல், தியான வேள்வி. அதுக்கப்புறம் ஞான வேள்வி.
அப்படியே அப்படியே 5 விதமாக அத இவர் நம்ம கந்தபுராணத்தை கச்சியப்ப சிவாச்சாரியார் சொல்லியிருக்கிறார். நம்ம அந்த வேள்வி செய்யும்போது இந்த கலசம் வச்சு எல்லாம் பண்ணி வேள்வி செய்யறோமே, அது வெறும் சடங்கு சம்பிரதாயமா மட்டும் அமைஞ்சு போகுது. உண்மையிலேயே நம்ம காலையில வந்து சமையல் பண்ணா அது கூட ஒரு வேள்விதான். கலசம் வைக்கிறது பேர் பாத்திரத்தை வைக்கிறோம், கலசத்தை நீர் ஊற்றும், இங்க தூய நீரை ஊற்றி சமைக்கிறோம். அதுல கீழே நெருப்பு இருக்குது, ஆவி வந்து காத்து போகுது, ஆகாயத்தை நோக்கி போகுது. நிலம் நீர் நெருப்பு உயிர் நெழுந்து செம்பு நிலா பகலோன் என்று செய்யற சமையலை கூட பெருமானுடைய செயலாக நினைத்து செய்தால் அது கூட நமக்கு வேள்விதான் என்று எங்க ஐயா சொல்லுவாங்க. அதை அதனால நம்ம எதை நினைக்கிறோமோ அதுதான். நின்னாவார் பிறரின்றி நீயேயானாய் நினைப்பார்கள் மனத்துக்கோர் வித்துமானாய். தாய்மார்கள் காலையில இருந்து அடுப்பத்தை வச்சு சமையல் பண்ணா அது கூட ஒரு வேள்விதான் என்று சொல்லுவார். வாழ்க வாழ்க. நன்றி நன்றி. அடுத்த பாட்டு அஞ்சாவது பாட்டு. கோவணம் 5வது பாட்டு. பட்டம்மாள் வரங்களா லைன்ல? வாங்கம்மா. ஐயா நான் பண்ணட்டுமாயா? அவங்க வராங்களான்னு பாருங்க. பட்டம்மா வரலாம். ஐயா கூப்பிடுவார். பட்டம்மா லைன்ல இருக்காங்களா? படியுமா. வேள்வி வேள்வி சொன்னீங்களே, வேள்வியில இருக்கிறேங்க ஐயா. நானு சமையல் வேள்வியில இருக்கேன். வாழ்க வாழ்க. அது குடும்ப வேள்விதான். சரியா, அடியேன் படிக்கிறையா? பாருங்க. துண்ணத்தின் கோவணம் ஒன்று உடையார் போலும் சுடர் மூன்றும் சோதியுமாய் தூயார் போலும் பொன் ஒத்த திருமேனி புனிதர் போலும் பூதகணம் புடைசூழ வருவார் போலும் மின் ஒத்த செஞ்சடை பிறையார் போலும் வியன்வீழி மிழலை சேர் விமலர் போலும் அன்னத்தேர் அயன் முடிசேர் அடிகள் போலும் அடியேனை ஆளுடைய அடிகள் தாமே அடியேனை ஆளுடைய அடிகள் தாமே. அயன் அயன் என்று சொல்லப்படுகிற அந்த நான்முகன் என்ன பண்ணான்? பெருமானை அன்னத்தின் மேலேறி தேடிக்கொண்டு போனானாம். அதனால அன்னத்தேர் அயன்முடி சேர் அடிகள் போலும் என்ற செய்திய நீங்க சொல்ற. வாழ்க வாழ்க. அடுத்து 6வது பாட்டு. மாலாலும் அரியன் பாடுறையா. மாலாலும் அறிவறிய வரதர் போலும் மறவாதார் பிறப்பறுக்க வல்லர் போலும் நாளாய மறைக்கு இறைவரானார் போலும் நாம எழுத்து அஞ்சாய நம்பர் போலும் வேளாளர் விரியை முன்படைத்தார் போலும் வியன்பி மேலை வியித்தார் போலும் ஆளாளம் இடருற்று அடங்கி அளித்தார் போலும் அடியேனை ஆளுடைய அடிகள் தாமே அடியேனை ஆளுடைய அடிகள் தாமே. சைவத்தினுடைய அந்த சிறப்பு எதுன்னு கேட்டா பிறப்பறுத்தல்னு சொல்லுவாங்க இல்லையா? அதனால இறைவாத இன்ப அன்பு. அதனால அதுல கேட்கும்போது பிறவாமை வேண்டும்னு கேட்பார். அப்ப அந்த பிறப்பறுக்க வல்ல செய்திய யாருக்கு பிறப்பறுப்பானா? அவனை யார் மறவாம இருக்காங்களோ அவங்க பிறப்பை அறுக்க வல்லான் என்ற செய்தியை இங்க சொல்றார். மறவாதார் பிறப்பறுக்க வல்லார் போலும். அப்ப பெருமாமை மறவாமல் இருக்கிறதுக்கு உதவி செய்ததுன்னா அவனுடைய திருநாமமாகி 5 எழுத்து நாம எழுத்து அஞ்சாய நம்பர் போலும். பெருமானுடைய திருநாமமாகிய அந்த நமச்சிவாயத்தை மறவாமல் ஓதிக்கொண்டே இருந்தால் நம்முடைய பிறப்பும் அரும் என்ற செய்தியை சொல்கிற பாடலாக இதை அமைத்திருக்கிறார். இந்த பாட்டு இன்னொரு முறை படிமா. சாலும் அறிவறிய வரதர் போலும்
மறவாதர் பிறப்பறுக்க வல்லார் போலும் நாளாய மறைக்கும் இறைவரானார் போலும் நாம எழுத்தஞ்சாய நம்பர் போலும் வேளாளர் கைவிரியை முன் படைத்தார் போலும் வியன்மேலி மேலை வியத்தார் போலும் ஆளாளம் விட்டடங்கி அளித்தார் போலும் அடியேனை ஆளுடைய அடிகள் தாமே அடியேனை ஆளுடைய அடிகள் தாமே. வேளார் கை வீரியை முன் படைத்தார் போலும். வீரி என்ற சொல்லுக்கு காளின்னு பேர். அந்த இங்க வேல் என்பது திரிசூலம். திரிசூலத்தை தாங்கியிருக்கிற காளியை படைத்தாராம். அந்த காளி அந்த அசுரனை அழிப்பதற்காக. எந்த அசுரன்? ஆணவமாகிய அசுரன் சொல்ல வேண்டும். அப்படி அந்த படைத்த பெருமான் திருநாமத்து எழுத்து அஞ்சாக திகழ்கிறான். அதனால அந்த திருநாம எழுத்தஞ்சு என்பது தில்லை பெருமானை குறிக்கும். ஆடும் படிகேள் அம்பலத்தான் ஐயனே நாடும் திருவடியிலே நகரம் கூழும் மகரம் உதரம் வளர்தோள் சிகரம் பகர்முகம் வா முடியப்பார் என்று அந்த நாம எழுத்துக்குரிய தில்லை பெருமான் இருக்க அவனே அந்த வேளார்கை வீரியை படைத்தார் என்றே அவனே தில்லைக்காளியை படைத்தான். அப்ப தில்லை நடராசனாக இருந்து தில்லைக்காளியை படைத்தான். அவனுடைய திருநாமத்தை நாம் மறவாமல் இருந்தால் நம்முடைய பிறப்பை இருப்பான். பெற்றார் பிறப்பற்றார் பின் என்று திருவதிய மனவாசகந்தார் பாடுவார். அந்த செய்தியெல்லாம் நினைவுபடுத்த பாடுவார். இந்த பாட்டை எல்லாருமா சேர்ந்து படித்தா இன்னும் புண்ணியம் அதிகம். ஏன்னா மறவாதார் பிறப்பறுக்க வல்லான் நாம எழுத்தஞ்சை படைத்தான் வேளார்கை வீரியை முன் படைத்தான். காளியை படைத்த நம்முடைய ஆணவத்தை அந்த காளியின் மூலமாக அடக்குகிறான் என்ற செய்தியெல்லாம் சொல்கிற பாடல். எல்லாருமே இந்த பாட்டை படிக்கலாம். அவன்தான் ஆளாளம் உண்டான் அவன்தான் வீழிமிழலையான். வாழ்க வாழ்க. இந்த பாட்டை எல்லாரும் சேர்ந்து படிச்சா நல்லா இருக்கும். ஆளுக்கு ஒரு வாட்டி படிச்சிடலாம். ஆர்த்தி கோபால் வாங்க, 6வது பாட்டு படிங்க. ஆளாளம். திருச்சிற்றம்பலம். மாலாலும் அறிவரே மருதர் போலும் மறவாதர் பிறப்பருக்கும் வல்லார் போலும் நாளாய மறைக்கிறவை ரானார் போலும் நாம விழுத்தஞ்சாய நம்பார் போலும் வேளார்கை விரிய முன் படைத்தார் போலும் வியன்விழி மேலையமர் விகிர்த்தர் போலும் ஆளாள மிடற்றங்கி அடித்தார் போலும் அடியேனே ஆளுடைய அடிகள் தாமே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. வாழ்க வாழ்க. மாலாலும் அறிவறிய வரதர் போல. காஞ்சிபுரம் போனா வரதராஜ பெருமாள் கோயில்ல பெருமாள் தான் சொல்லுவாங்க. ஆனால் உண்மையான வரதன் யாரு? நம்முடைய பெருமான் தான் அறிவறிய வரதர் என்று அப்பர் பெருமான் குறிக்கிறார். அதே சொல்ல இந்த வரதர் என்ன சொல்ல? வரதன் நாமம் நமசிவாய வேண்ட ஞான சம்பந்தர் நமசிவாய பதிகத்துல பாடுவார். நரகமிழ்புக நாடினராயினும் உரை செய்வாயினர் ஆயின் முருத்திரர் பிறவியின் புகுவித்திடும் என்பரால் வரதன் நாமம் நமசிவாயவேன்னு பாடுவார். அதனால வரதன் என்ற சொல் யாரை குறிக்கடா? சிவனை குறிக்கும் என்பதை மாலாலும் அறிவறிய வரதன் என்ற சொல்லாலே இந்த பாட்டை கொண்டார். வாழ்க வாழ்க வாழ்க. செல்வம். செல்வம். மாலாலும் அறிவறிய வரதர் போலும் மறவாதார் பிறப்பறுக்க வல்லார் போலும் நாளாய மறைக்கிறைவர் ஆனார் போலும் நாம எழுத்தஞ்சாய நம்பர் போலும் வேளார்கை வீரியை முன் படைத்தார் போலும் வியன் வீதி மிழலை விகிதர் போலும் ஆளாளம் இடற்றடக்கி அளித்தார் போலும் அடியேனை ஆளுடைய அடிகள் தாமே. ஆளாளம் இடற்றடக்கி அளித்தார் போலும் அடியேனை ஆளுடைய அடிகள் தாமே. திருச்சிற்றம்பலம். நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க என்று சொல்லி அந்த நாமமாகி எழுத்தஞ்சாய நம்பராயிருக்கிறான். அவன்தான் நாவாய மறைக்கு நாம் நாவாலே ஓதுவதற்குரிய பெருமானாக அவன் இருக்கிறான் என்று சொல்கிற நாவாய மறைக்கு
மறைக்கு இறைவர் ஆனார் போலும் என்று பாடுகிறார். வாழ்க வாழ்க. அடுத்து நித்திலாமா வாங்க. நித்திலாமா. அடுத்தது வாழப்பாடி சித்ரா. நித்திலா இருக்காங்களா? வேதிய செல்வி லைன்ல இருக்காங்களையா? தவிர்த்ததே காணும். வாழப்பாடி சித்ரா. திருச்சிற்றம்பலம். அடியார் பெருமக்கள் திருவடி வணங்கிறங்க ஐயா. திருச்சிற்றம்பலங்க. மாலாலும் அறிவறிய வரதர் போலும் மறவாதார் பிறப்பறுக்க வல்லார் போலும் நாளாய மறைக்கிறைவர் ஆனார் போலும் நாமவெழு தஞ்சாய நம்பர் போலும் வேளார்கை வீரியை முன் படைத்தார் போலும் வியன்வீழி மிளழையமர் ஆளாலம் இடற்றடக்கி அளித்தார் போலும் அடியேனை ஆளுடைய அடிகள் தாமே அடியேனை ஆளுடைய அடிகள் தாமே. நன்றிங்கய்யா. வேளார்கை வேலியை முன் படைத்தார் போலும் என்று திரிசூலத்தை கையிலேந்திய காளியை படைத்த அவர் தாருகனை அழித்தாலும் ஆனால் அவனை சரணடைந்த தேவர்களுக்கெல்லாம் என்ன பண்ணான்? நஞ்சை உண்டு அமுதத்தை தந்தார். ஆனால ஆளாலம் இடக்கடைக்கு அழித்தார் போலும். அதனால தீயரை தான் எடுத்துக்கொண்டு நன்மையை தருகிற பெருமானாக அவன் இருக்கிறான் என்ற செய்தியை சொல்ற பாட்டு. வாழ்க வாழ்க. அப்படி சிந்திக்க சிந்திக்க தேனா ஊரும். அதான் திருத்தாண்டகம். வாழ்க. ஆனந்தலட்சுமி வாங்க. திருச்சிற்றம்பலம். சிவாய நம. நன்றி ஐயா. மாலாலும் அறிவறிய வரதர் போலும் மறவாதார் பிறப்பறுக்க வல்லார் போலும் நாளாய மறைக்கிறைவானார் போலும் நாம விழு தஞ்சாய நம்பர் போலும் நாளாய மறைக்கிறைவர் ஆனார் போலும் நாம விழுத்து அஞ்சாய நம்பர் போலும் வேளார்கை விரியை முன் படைத்தார் போலும் வியன் வீழி மிழலையமர் விகிர்த்தர் போலும் ஆளாலம் மிடற்றடக்கி அளித்தார் போலும் ஆளாலம் மிடற்றடக்கி அளித்தார் போலும் அடியேனை ஆளுடைய அடிகள் தாமே அடியேனை ஆளுடைய அடிகள் தாமே. திருச்சிற்றம்பலம். சிவாய நம. நன்றிங்க. இந்த மாதிரி சில பாட்டுக்கள் நம்ம ஈர்க்கிற போது ஈர்த்தன்னை ஆட்கொண்ட எந்தை பெருமான்னு சொல்லி இந்த பாட்டெல்லாம் படி சொல்லி ஐயா இது ரொம்ப நல்ல வசந்த பாட்டியா அப்படின்னு சொன்னால் அப்ப இது ஒண்ணுதான் வசதி மத்தெல்லாம் மட்டன் அர்த்தமா? இல்ல இல்ல, இது நம்மை ஈர்த்து ஆட்கொண்டது. அது மாதிரி எல்லா பாடல்களும் வேண்டியதை தந்தோம் என்றுதான் பெருமான் தேவாரத்தை நம்பி ஆண்டா நம்பி கொடுத்தான். இல்ல அத்தனை திருமுறைகளை 18,000 பாடல்களும் உயர்ந்ததுதான். சிலது நம்ம ஈர்க்கிறது, சிலது நம்ம அப்படியே பாஸ் ஆன் பண்ணிட்டு போயிடுறோம். அதனால இது ஈர்த்தன்னை ஆட்கொண்ட பாடலாக சில பாடல்கள் நமக்கு கத்துக்கிறது, நம்முடைய அந்த மனதையும் சூழ்நிலையும் பொறுத்து. அவ்வளவுதான். அதனால வாழ்க வாழ்க. மாலால் வாங்க. திருச்சிற்றம்பலங்க ஐயா. அடியான் பண்ணி இங்க டியூட்டில இருக்குங்க ஐயா. கேட்டுக்கிறேன். சரிம்மா சரிம்மா கேளுங்க. நன்றி நன்றி. உமா அம்மா வாங்க. மாலாலும் அறிவறிய வரதர் போலும் மறவாத பிறப்பறுக்க வல்லார் போலும் நாளாய மறைக்கு ஏவர் ஆனார் போலும் நாம இழுத்து அஞ்சாய நம்பர் போலும் வேளார்கை விரியை முன் படைத்தார் போலும் வியன் நிலை விகிர்தர் போலும் ஆளாளம் 2 அடக்கி அளித்தார் போலும் அடியேனே ஆளுடைய அடிகள் தாமே ஆளாலும் 2 அடக்கி அளித்தார் போலும் அடியேனே ஆளுடைய அடிகள் தாமே. இப்படி பெருமான் ஈர்த்தன்னை ஆட்கொள்கிற போது அந்த பொருளை அவனே நமக்கு தருவான். சொல்லும் பொருளுமாயிருந்து அவனே நமக்கு பொருளை தருவான்.
அந்த பொருளை நாம் உணர்ந்தால் அடியேனை ஆட்கொண்ட அடிகள் தாமே அப்பர் பாடின அவரை ஆண்ட மாதிரி நம்மையும் ஆளுவான். அடியேனை ஆளுடைய அடிகள் தாம் என்று அப்பருக்கு மட்டுமல்ல நமக்கும் அவன் அருள் புரிவான் என்ற வகையிலே அமைந்தது. வாழ்க வாழ்க. தமிழரசி அம்மா வாங்க. திருச்சிட்டம்பலங்க ஐயா. அடிய பெருமக்கள் திருவடி வணங்கிறேன் ஐயா. மாலாலும் அறிவறிய வரதர் போலும் மறவாதார் பிறப்பறுக்க வல்லார் போலும் நாளாய மறைக்கிறைவரானார் போலும் நாம எழுத்தஞ்சாய நம்பர் போலும் வேளார்கை வீரியை முன் படைத்தார் போலும் வியன்வீழி மிழலைய அமர்ந்தர் விகிர்த போலும் ஆளாலம் மிடற்றடக்கி அளித்தார் போலும் அடியேனை ஆளுடைய அடியால் தாமே. நன்றிங்கய்யா. தில்லைக்கு போனா காளியை வழிபடணும்னு சொல்லுவாங்க. தில்லை கூத்தனை வழிபாரு அந்த தில்லை காளியையும் வழிபட வேண்டும் என்று சொல்லுவார்கள். அந்த காளியை இங்கே வீரி என்ற சொல்லாலே அமைத்திருக்கிறார். வேளார்கை வீரியை முன் படைத்தார் போலும் என்று அந்த திரிசூலம் தாங்கிய காளியை இங்கே நினைவுறுத்துற மாதிரி பாடல் அமைத்திருக்கிறார். வாழ்க வாழ்க. இங்க வீரி என்ற சொல் காளியை குறிக்கும். நன்றி. ஸ்ரீதேவியா வாங்க. திருச்சிற்றம்பலம். மாலாலும் அறிவறிய வரதர் போலும் மறவாதார் பிறப்பறுக்க வல்லார் போலும் நாளாய மறைக்கிறைவரானார் போலும் நாம எழுத்தஞ்சாய நம்பர் போலும் வேளார்கை வீரியை முன் படைத்தார் போலும் வியன் வீழி மிழலையமர் விகிதற் போலும் ஆளாலம் இடற்றடக்கி அடித்தார் போலும் அடியேனை ஆளுடைய அடிகள் தாமே. அடியேனை ஆளுடைய அடிகள் தாமே. திருச்சிற்றம்பலம். நன்றி. ஈர்த்தன்னை ஆட்கொண்ட எந்தை பெருமானாக இந்த பாடல் இன்னைக்கு பெருமான் நம்ம எல்லாரும் சேர்ந்து படிக்க வச்சுக்கிறோம். அதனால இந்த பாட்டினுடைய பொருளை இன்னைக்கு இரவு நிகழ்ச்சியில இன்னைக்கு ஐயா கொஞ்ச நாள் சிவனேச ஐயா இந்த பாட்டினுடைய பொருளை நமக்கு விளக்கணும்னு விண்ணப்பம். நிகழ்ச்சி ஆரம்பிச்சு இந்த பாட்டினுடைய விளக்கத்தை சொல்லிட்டு அப்புறம் நிகழ்ச்சி திருத்தொண்டை படிக்கலாம். சரி சரி நன்றி. படிப்போம். சரிங்க. பாட்டு நம்பரை குறிச்சு வச்சுங்க. 6ஆம் திருமுறையில எதாவது பாருங்க 53 6 இந்த பாட்டினுடைய விளக்கத்தை நீங்க நிகழ்ச்சியில இரவு நிகழ்ச்சியில சொல்றீங்க. சரி, நன்றி. நடராஜையா. நன்றி ஐயா. சிவாயம். திருச்சிற்றம்பலம். ஐயா 6 படிக்கணுமா 7 படிக்கணுமா ஐயா? 6 படிக்க எல்லாரும் படிக்கிறாங்க. படிங்க அதே பாட்ட. சிவபெருமானே சிவசிவா. திருச்சிற்றம்பலம். இந்த விளக்கத்தை சிவனேசையா ஈவினிங் சொல்லுவாரு. நன்றிங்க ஐயா. நன்றிங்க ஐயா. பண்ணிடலாம். சிவாயம். மாலாலும் அறிவறிய வரதர் போலும் மறவாதார் பிறப்பறுக்க வல்லார் போலும் நாளாய மறைக்கிறைவரானார் போலும் நாம வெழுத்தஞ்சாய நம்பர் போலும் வேளார்கை வீரியை முன் படைத்தார் போலும் வியன் வீழி மிழலையமர் விகிர்த்தர் போலும் ஆளாலும் இடற்றடக்கி அழித்தார் போலும் அடியேனை ஆளுடைய அடிகள் போலும் அடியேனை ஆளுடைய அடிகள் தாமே. அடியேனை ஆளுடைய அடிகள் தாமே. நன்றிங்கய்யா.
ஐயா மணி 6:20 போகுது. அதனால மிச்சம் இருக்கிற 3 பாட்டை படிச்சிடலாம். நம்ம அப்புறம் படிக்காதவங்களாம் இன்னைக்கு இரவு கூட ஐயா சிவனேஷ் ஐயா விளக்க சொல்லும் போது படிக்காதவங்க மிச்சம் இரவுல படிக்கலாம். சரிங்களா? டைம் ஆயிடுச்சு. முடிச்சலாம் ஐயா. மிச்சம் 3 பாட்டை பாடி முடிச்சலாம். அடுத்த 3 பாட்டை இந்த 3 பாட்டை படிச்சு முடிச்சிடலாம். கண்டிப்பாங்க. வேகமா படிச்சிட்டீங்களா? நீங்க படிங்க நடராஜன், நீங்களே படிங்களா? சிவபெருமான் திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம். நீங்க ஒரு பாட்டு, நம்ம ராஜா பாட்டு, கடைசி பாட்டு சிவனேசன் ஐயா பாட்டு வருது. கண்டிப்பாங்க ஐயா. பஞ்செடுத்து மெல்விரல் படிக்காதவங்க இரவுல படிக்கலாம். வீட்டு போனவங்க கண்டிப்பா. பஞ்செடுத்த மெல்விரலால் பங்கர் போலும் பைநாகம் மறைக்கசைத்த பரமர் போலும் மஞ்செடுத்த மணி நீல கண்டர் போலும் வடகையிலை மலையுடைய மணாலர் போலும் செஞ்சடைகன் வெண்பிறை கொண்டணிந்தார் போலும் திருவேழி மிளையமர் சிவனார் போலும் அஞ்சடக்கும் அடியவர்கள் கணியார் போலும் அடியேனை ஆளுடைய அடிகள் தாமே. அடுத்து வாங்க. ஏன் இந்த 7வது பாட்டு நடனம் பாட சொன்னா அவர் 7வது பாட்டு பாடவையான்னு கேட்டார். அதனாலதான் அவரை பாட சொன்னாங்க. வாழ்க சிவசிவா 8 ராஜா ஐயா படிக்கிறையா. குண்டரோடு பிரித்தேனை ஆட்கொண்டார் போலும் குடமூக்கில் இடமாக்கி கொண்டார் போலும் புண்டரிக புதுமலர் ஆதனத்தார் போலும் புல்லரசை கொன்றுயிர் பின் கொடுத்தார் போலும் வெண்தலையில் பலி கொண்ட விகிர்தார் போலும் வியன் வீழி மிழலை நகர் உடையார் போலும் அண்டத்து புறத்தப்பால் ஆனார் போலும் அடியேனை ஆளுடைய அடிகள் தாமே. இப்ப இதுல அந்த பாட்டை எடுத்து இந்த மாதிரி ஒரு சொல்லா பொருளா விளக்கத்துக்கான வாய்ப்பை நமக்கு முன்னோர்கள் தந்திருக்காங்க. அது உரை எழுதியிருக்காங்க. அதுக்கான விளக்கங்களும் நிறைய இருக்கு. சிந்திச்சா பொருள் தானா வரும். வாழ்க. அடுத்து மூத்தனை அம்மா ராணியம்மா. முத்தனை முழு முறுவல் உடையார் போலும் மொய்பவள கொடியானை சடையார் போலும் எத்தனையும் பத்தி செய்வார்க்கு இனியார் போலும் 4 மூர்த்திகளும் ஆன போலும் மிட்டிர வச்சிரவனர்க்கு விருப்பார் போலும் வெண்மேலை அமரியதர் போலும் அத்தனோடும் அம்மையனுக்கு ஆனார் போலும் அடியேனை ஆளுடைய அடிகள் தாமே. அத்தனோடும் அம்மையனுக்கு ஆனார் போலும் அடியேனை ஆளுடைய அடிகள் தாமே. நித்திரச்சரவணன் ஒரு சொல்ல பயன்படுத்தால் அந்த சொல்லு குபேரனை குறிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அவன் குபேரனுக்கு இருந்தான். அறிந்து செல்வம் உடையானாம் அழகைப்பதியான் தோழமை கொண்டு புரந்த கொள்வி உடையானும் ஒருவன் வேண்டுமன இருந்து துறந்த முனிவத்தோடும் பறவை துணைவான் நினை தோழமையை கொண்டான் என்று சொல்கிற போது அந்த குபேரனை குறிப்பிடுவார் நம்முடைய நான்மன் ஐயா. செல்வத்துக்கு குபேரனையா அறிவுக்கு சுந்தரரையும் நட்பாக்கி கொண்டார் என்பார்கள். அதனால இந்த இடத்துல நித்திரரு சிரவணருக்கு விருப்பர் என்ற சொல்ல அப்பர் சாமி பயன்படுத்தார். அடுத்து நம்ம சிவனேசன் ஐயா 10வது பாட்டு. வாங்க ஸ்ரீதேவியா. திருச்சிற்றம்பலம். கரியுரி செய்துமை வெறுவ கண்டார் போலும் கங்கையையும் செஞ்சடைமே கரந்தார் போலும் எரியதொரு கை தரித்த இறைவர் போலும் ஏனத்தின் கூனேறு பூண்டார் போலும் விரிகதிரோ இருவரை முன் வெகுண்டார் போலும் விரிகதிரோர் இருவரை முன் வெகுண்டார் போலும் வியன் வீழி மிழையமர் விமலர் போலும் அறிவிரம துதி செய்ய நின்றழித்தார் போலும்
அரிபிரம துதிசய நின்றழித்தார் போலும் அடியேனை ஆளுடைய அடிகள் தாமே அடியேனை ஆளுடைய அடிகள் தாமே. நன்றி ஐயா. இப்படி ஒரு பாட்டா எடுத்து விளக்கிறே போறா, ஒரு நாளைக்கு ஒரு பாட்டு தான் படிக்க முடியும். அது மாதிரி நிறைய செய்திகளை சொல்லிட்டு போறாங்க. நம்ம பாராயணம் மணி நேரம் பாடிக்கிட்டே போறோம். ஆனா ஏதாவது ஒரு பாட்டையாவது நினைக்கலாம்னு சொல்லி நினைக்கிறோம். வேற கடைசி படம் நான் பாடி முடிச்சிடறேன். அப்ப மிச்சத்தை நான் ஐயா பத்மாவதி செண்பகவல்லியம்மா மீட் ஓபன் பண்ணுங்க. சரி இருக்காங்களா? பத்மாவதி அம்மா தான் பாட சொல்லுங்க. யாருப்பா? யாரோ ஒருத்தர் பாட அடைக்கிறதுக்கு பாடலையா ஒரு 2 பேரும்? சரி, அவங்கள வாழ்த்து பாட சொல்லுங்க. திருப்பதி பொன்னூசல வாழ்த்து பாடு. சரி சரி. கணபதியா பொன்னூசல திருக்கதவம் அடைக்கிறதுக்கு செண்பகவல்லியம்மா, வாழ்த்து வந்து பத்மாவதி. ஓகே சரி. அப்ப அந்த கடைசி பாடம் நான் சொல்லிடுவேன். சரி, 11வது ஒரு பாட்டு இருக்கு. அந்த பாட்டை நான் சொல்லி முடிச்சுறேன். கையில மலை எடுத்தான் கதறி விழ கால் விரலால் அடத்தருளி செய்தார் போலும் குயிலாரும் மென்மொழியால் குளிர்ந்து நோக்க கூத்தாட வல்ல குழகரு போலும் வெயிலாய சோதி விளக்கு ஆனார் போலும் வியன் வீழி மிடலையமர் விகிர்தரு போலும் அயிலாரும் மூவிளைவே படையார் போலும் அடியேனை ஆளுடைய அடிகள் தாமே குயிலாரும் மென்மொழியால் குளிர்ந்து நோக்க கூத்தாட வல்ல குழகரு போலும் அயிலாரும் மூவிளைவே படையார் போலும் அடியேனை ஆளுடைய அடிகள் தாமே. திருமுறைகள் அப்படியே அணுவா சிந்திக்கணும். வாழ்க வாழ்க வாழ்க. கணபதியா பொன்னூசல் படி 6வது பாட்டு. சிவா திருச்சிற்றம்பலம். நமச்சிவாய வாழ்க. மாதாடு பாகப்பம். சிவா திருச்சிற்றம்பலம். மாதாடு பாகத்து ஒத்தே கோசமங்கை தாதாடு ஒன்றை தடையான் அடியாருள் போதாட்டும் நாயேனை ஆட்கொண்டேன் பிறவி ஈரோட வண்ணம் திகழ பிறப்பொறுப்பு காதாடு முண்டலங்கள் பாடி கழுநண்பால் போதாடும் முளையே பொன்னோ எல்லாடமோ காதாடு குண்டலங்கள் பாடே கசுநண்பால் போதாடும் பூமுலையே பொன்னோஞ்சில் அழமோ பொன்னோஞ்சில் அழமோ. சிவார்த்தை சித்தமுன ஐயா வணக்கம் ஐயா. காலையில இருந்து பாட சொன்னா முதல்ல அடியார்களுக்கு பத்திர புஷ்பம் சமர்ப்பயாமி எல்லாம் சொல்லுவாரு. எனக்கு உடனே நினைக்கு வர பாட்டு தெரியுமா? பெரும்புலர் காலை மூழ்கி வித்தற்கு பத்தராகி அரும்பொடு மலர்கள் கொண்டு அங்கு ஆர்வத்தை உள்ளே வைத்து விரும்புனல் விளக்கு தூபம் விதியினால் இடவல்லார்க்கு கரும்பினில் கட்டி போல்வார் கடவுள். ஐயா சொல்ல எனக்கு இந்த பாட்டு தான் ஞாபகம் வரும். நீ சொல்ல நட்டேன். வாழ்க வாழ்க. நன்றி நன்றி. திருக்கதவம் அடைப்பதற்கான பாடல் போரூர் செண்பகவல்லியம்மா. திருச்சிற்றம்பலம்.
விடுமின் வெகுளி வேட்கை நோய் மிகவோர் காலம் இனி இல்லை. உடையான் அடிக்கீழ் பெரும் சாத்தோடு உடன் போவதற்கே ஒருபடுமின். அடைவோம் நாம் போய் சிவபுரத்துள் அணியார் கதவது அடையாமே. புடைப்பட்டுருகி போற்றுவோம் புயங்கன்னாழ்வான் புகழ்களையே. அடைவோம் நாம் போய் சிவபுரத்துள் அணியார் கதவது அடையாமே. புடைப்பட்டுருகி போற்றுவோம் புயங்கன்னாழ்வான் புகழ்களையே. நன்றி ஐயா. வாழ்க வாழ்க. வாழ்த்து வாழ்த்து. பத்மாவதி அம்மா வாங்க. சிவாய நமய்யா. மண்ணில் நல்லவன் நம் வாழலாம் வைகலம். மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகலம். எண்ணில் நல்ல கதிக்கு யாதும் ஓர் குறைவில்லை. ரொம்ப வேகமா பாடுங்க. சிவசிவாயா நிதானா பாடுங்க. சரிங்க. மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும். எண்ணில் நல்ல கதிக்கு யாதும் ஓர் குறைவில்லை. கண்ணில் நல்லது ஊரும் கழுமல வளநகர். பெண்ணில் நல்லாளோடு பெருந்தகை இருந்ததே. வாழ்க அந்தனர் வானவர் ஆனினம். வீழ்க தன்புலன் வேந்தனும் ஒல்க. ஆழ்க தீயது எல்லாம் அரண் நாமமே. சூழ்க வையகம் துயர் தீர்க்கவே. திருச்சிற்றம்பலம். கல்லா பிழையும் கருதா பிழையும் கசிந்துருகி நில்லா பிழையும் நினையா பிழையும் உன் ஐந்தெழுத்தை சொல்லா பிழையும் துதியா பிழையும் தொழா பிழையும் எல்லா பிழையும் பொறுத்தருள்வாய் கச்சி ஏகம்பனே. எல்லா பிழையும் பொறுத்தருள்வாய் கச்சி ஏகம்பனே. ஏறுமையில் ஏறி விளையாடு முகம் ஒன்றே. ஈசனுடன் ஞான மொழி பேசும் முகம் ஒன்றே. கூறும் அடியார்கள் வினை தீர்க்கும் முகம் ஒன்றே. குன்றுவேல் வாங்கி நின்ற முகம் ஒன்றே. மாறுபடு சூரனை வதைத்த முகம் ஒன்றே. வள்ளியை மனம் புரிந்த வந்த முகம் ஒன்றே. ஆறுமுகமான பெருமாள் நீ அருள வேண்டும். ஆதி அருணாச்சலம் அமர்ந்த பெருமானே. உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரியவன். நிலவு நிலாவிய நீர்மேலி வேலியன். அலையில் ஜோதியன் நம்பலத்தாடுவான். மலர்ச்சிலம்படி வாழ்த்தி வணங்குவோம். வாழ்க அந்தனர் வானவர் ஆனினம். வீழ்க தன்புலன் வேங்கலும் வெல்க. ஆழ்க தீயது எல்லாம் அரண் நாமமே. சூழ்க வையகம் துயர் தீர்க்கவே. சூழ்க வையகமும் துயர் தீர்க்கவே. திருச்சிற்றம்பலம். நன்றி நன்றி நன்றி. வாழ்க வாழ்க. நன்றியா. வளாது பெய்க வளிவளம் சுரக்க. மன்னன் கோன்முறை அரசு செய்க. குறைவிலாது உயிர்கள் வாழ்க. நான்மறை அறங்கள் ஓங்க. நட்டவம் வேள்வி மல்க. மேன்மைகொள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம். திருச்சிற்றம்பலம். நன்றி நன்றி. நண்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்ததும் பார்த்து கொண்டிருந்ததும் சிவநெறிய சீரான வாழ்வு தரும் என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே 12 திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையில் எம்பெருமானுடைய திருவருள் கருணையினாலே நாம் 6ஆம் திருமுறை தற்போது பாராயணம் செய்து வருகிறோம். நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகின்றுள்ள அத்தனை அடியார் பெருமக்களுடைய பொன்னார் திருவடிகளை மனமொழி மைகளாலே வணங்கி நிகழ்ச்சியை நிறைவு செய்வோம். மீண்டும் இன்றிரவு 8 மணிக்கு பன்னிசை பயில்வோம் என்ற நிகழ்ச்சியை சந்திக்கலாம் என்று கூறி விடைபெறும். நற்றுணையாவது நமச்சிவாயவே. திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம்.